பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்கோள் மணிவண்ணவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமழிசை ஆழ்வார் அருளிச் செய்த திவ்ய பிரபந்தமான திருச்சந்த விருத்தம் என்கின்ற திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமானிடத்திலே பல பல விண்ணப்பங்களை செய்கிறார் திருமழிசை ஆழ்வார். அந்த பிரபந்தத்தினுடைய இறுதியிலே அதிலேயும் அவர் தம்முடைய நெஞ்சை குறித்து சொன்ன பாசுரங்கள், எம்பெருமானியே நேரே குறித்து சொன்ன பாசுரங்கள் என்று பாசுரங்கள் எல்லாம் பல பல வகையாக அப்படி அமைந்திருக்கின்றன. முக்கியமாக எம்பெருமானிடத்திலே அவர் பிரார்த்தித்த பிரார்த்தனை, நான் என்றைக்கும் உன்னுடைய திருவடிகளை மறவாதிருக்கும்படி நீ செய்ய வேண்டும் என்று. நின்ன பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே, உன்னுடைய திருவடிகளை நான் நிரந்தரமாக நினைத்துக் கொண்டிருக்கும்படியாக நீ எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும், நீ அப்படி சங்கல்பிக்க வேணும் என்றெல்லாம் எம்பெருமானை அவர் பிரார்த்தித்துக் கொண்டார். அதற்கு பிறகும் பல பல பாசுரங்களிலே தம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் எம்பெருமானுக்கு தெரிவித்தவர். இப்பொழுது 114வது பாசுரம், 114வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால் தம்முடைய நெஞ்சை குறித்து தெரிவிப்பதாக கொள்ளலாம். அதாவது என்ன தெரிவிக்கிறார், இந்த தாழ்ந்த எண்ணங்கள் முதலானவற்றை எல்லாம் விட்டுவிட்டு நீ அந்த எம்பெருமானை பற்றினால் வாழ்ச்சியை அடையலாமே என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இனமாய வெட்டு நீக்கி ஏதமின் நிமீது போய் பணமாட வல்லையேல் வணங்கி வாழ்த்தன் நெஞ்சமே ஞானமாகி ஞாயிறாகி ஞானமொத்தமோரையிட்டு ஏனமாயிடந்த மூர்த்தி எந்த பாதமென்னியே. தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஈனமாய எட்டு நீக்கி, நெஞ்சமே நீ ஈனம், அதாவது மிகவும் ஈனமான விஷயங்கள், தாழ்ந்த விஷயங்கள், அவை 8 என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. 8 என்பது பல பல வகையாக அப்படி தெரிவிக்கப்படுகிறது. அதிலே ஒன்று ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற கிரந்தத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இதே பாசுரத்தை எடுத்து அவர் காட்டுகின்ற பொழுது அந்த ஈனம் ஆய 8 என்பது எவை என்றால் காமம், குரோதம். காமம் என்றால் ஒரு விஷயத்தில் ஏற்படுகிற ஆசை, குரோதம் என்றால் அது கிடைக்காத பொழுது ஏற்படுகின்ற ஒரு கோபம், அது. அதற்கு பிறகு லோபம், அது கிடைக்கவில்லை என்றால் இவனாலே சகித்திருக்க முடியாத நிலைமை. அதில் மோகம் என்னால் அதிலே அளவற்ற ஈடுபாடு, அது கிடைக்கிறபடியினாலே ஏற்படுகிற மதம் என்று ஒரு கர்வம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு மாத்சரியம் என்னால் பொறாமை, தனக்கு ஒரு பெருமை ஏற்பட்டு விட்டதனாலே மற்றவர்களை மதிக்காமல் இருக்கிற ஒரு நிலைமை. அதற்கு மேலே அஜ்ஞானம் என்று, இவையெல்லாம் நாம் ஆசைப்படுகிற வஸ்துக்கள் எல்லாம் நம்மை அழிவுக்குத்தான் இட்டு செல்லும் என்பதை கூட தெரிந்து கொள்ளாத அஜ்ஞானம். அது மற்றவர்களிடத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய அசூயை என்கிற பொறாமை ஆகிய இவை 8 தாழ்ந்த குணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், அஜ்ஞானம், அசூயை என்று 8. இந்த 8ஐயும் நாம் நீக்கிவிட வேண்டும். நம்மிடத்திலே அறவே இது இருக்கக்கூடாது. அதைத்தான் திருமழிசை பிரான் இந்த பாசுரத்தில் ஈனமாய வெட்டு நீக்கி ஏதமின்றி, ஏதமென்றால் ஒரு குற்றமும் இல்லாதவனாக நீ என்ன செய்ய வேண்டும்? போய் மீது போய் ஆகாச வழியாக அர்ச்சிராதி மார்க்கமாக அப்படி மேலே சென்று வானமாள வல்லையேல், வானம் என்று சொன்னால் பரமாகாசமான பரமபதம், அதை நீ ஆள வேண்டும் என்று நினைத்திருப்பாயானால், உன்னுடைய நெஞ்சிலே இருக்கக்கூடிய அழுக்கான எண்ணங்கள் 8 அவற்றை நீக்கி
இந்த குற்றங்களை எல்லாம் ஒழித்து அப்படி அர்ச்சராஜி மார்க்கமாக போய் பரமபதத்தை ஆள நீ விரும்பினாயாகில் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன என்னால் வணங்கி வாழ்த்து என் நெஞ்சமே, அந்த எம்பெருமானை வணங்கி வாழ்த்த வேண்டும். அதுதான் நீ செய்ய வேண்டிய காரியம். என் நெஞ்சமே நீ வணங்கி வாழ்த்து என்ற. யாரை வாழ்த்த வேண்டும் என்றால் அதை பின்னடிகளிலே தெரிவிக்கிறார். ஞானமாகி ஞாயிறாகி ஞாலமுத்துமோரையித்து ஏனமாய் இடந்த மூர்த்தி என்று எம்பெருமானை தெரிவிக்கிறார். எம்பெருமான் என்கிறவன் எப்படிப்பட்டவன்? ஞானமாகி, ஞானமே வடிவெடுத்தவன் அல்லது ஞானத்திற்கு நிர்வாகனாகையினாலே நமக்கு ஞானத்தை கொடுப்பவனும் அவன்தான். அதே சமயத்தில் அவன் ஞாயிறாகி, ஞாயிறு என்னால் சூரியன், அதாவது சூரியன் என்கிறவன் வெளியிருளை போக்குகிறவன், இந்த ஞானம் என்கிறது அகவிருளை போக்குகிறது. ஆகையினாலே சூரியனையே கூட ஞானத்திற்கு அதிபதியாக சொல்லுவதும் உண்டு. ஞான தீபேன பாஸ்வதா என்று. ஆயினாலே சூரியனாய் இருக்கிறவனும் பகவான் தான் என்று ஞானமாகி ஞாயிறாகி என்று அவனை சொன்னவர். அதற்கு மேலே ஞாலமுற்றும் ஓரையிற்று ஏனமாய் இடந்த மூர்த்தி என்று, ஞாலம் முற்றும் ஓரையிற்று ஏனமாய் என்னால் இந்த உலகத்தை எல்லாம் தான் ஒரு ஏனமாகி இருந்து கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் இடந்து எடுத்தான் அல்லவா, அதை தெரிவிக்கிறார். வராகமாக இருந்து கொண்டு பூமியை எடுத்தான். அந்த வராக பெருமாளுக்கே ஞானப்பிரான் என்று ஒரு திருநாமம் உண்டு. அவன் ஞானப்பிரானை அல்லால் இல்லை, நான் கண்ட நல்லதுவே என்று நம்மாழ்வாரும் தெரிவித்திருக்கிறார். ஆயினாலே அந்த ஏனத்தின் உருவாகி நிலமங்க எழில் கொண்ட ஞானத்தின் ஒளி உரு என்று திருமங்கை ஆழ்வாரும் அருளி செய்கிறார். ஆயினாலே ஞானத்தை கொடுப்பவன் என்னால் யார் என்றால் அவர் வராக பெருமாள் என்று ஒரு பிரசித்தி உண்டு. ஆகையினாலே இந்த பாசுரத்திலேயும் ஆழ்வார் எப்படி காட்டினார் என்னால் ஞானமாகி ஞாயிறாகி ஏனமாய் இடந்த மூர்த்தி என்று அவனையே சொன்னார். அப்படிப்பட்ட இடந்த மூர்த்தி எந்தை பாதம் எண்ணியே, அந்த எந்தையான எம்பெருமான் அவனுடைய திருவிடிகளை எண்ணியே வணங்கி வாழ்த்து என் நெஞ்சமே என்று அந்த எம்பெருமானை நீ வணங்கி வாழ்த்த வேண்டும். அதாவது பரமபதத்தை அடைய வேணுமானால் அவனை வாழ்த்த வேணும். நம்முடைய தோஷங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள வேணுமானால் அவனை வாழ்த்த வேணும். அவனை வாழ்த்தினால் கிடைக்கக்கூடிய பேரு அவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு. இதிலிருந்து என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால் அவனே உபாயம், அவனே உபேயம், அதாவது அவனை வாழ்த்தி அவனை அடைவது என்று இப்படிப்பட்ட உயர்ந்த அர்த்தத்தை இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். 114வது பாசுரத்திலே. அடுத்தபடியாக 115வது பாசுரம். அதிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், நாம் அவனை வாழ்த்தினால் நமக்கு பேர் கிட்டுமோ என்று நீ ஐயப்படாதே, அந்த எம்பெருமான் நிச்சயமாக நமக்கு அனுகிரகம் செய்வதாக நமக்கு அவன் சொல்லியிருக்கிறான். சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் பிரஜ, என்னையே நீ சரணம் பத்தினாயானால் நான் என்ன செய்வேன்? எல்லா பாவங்களிலிருந்தும் உன்னை விடுவித்து விடுகிறேன், நீ கவலைப்படாதே என்று அந்த எம்பெருமான் சொல்லியிருக்கிறான் அல்லவா. அதை நெஞ்சிலே கொள் போரும், நீ எந்த கவலையும் பட வேண்டாம் என்று தம்முடைய நெஞ்சுக்கே மறுபடியும் உபதேசிக்கிறார். நீ கவலைப்படாதே என்று தெரிவிக்கிறார். அத்தனாகி அன்னையாகி ஆளுமெம்பிரானுமாய் ஒத்தொவ்வாத பல்விரப் பொழித்து நம்மையாட்கொள்வான். முத்தனார் உகந்தனார் உகந்தனம் முழேவினார் எத்தினால் இடர்கடல் விடத்தி ஏழ நெஞ்சமே. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்னால் பகவான் அத்தனாகி அன்னையாகி ஆளும் எம்பிரானுமாகி என்று நமக்காக அவன் அத்தன். அத்தன் என்றால் தகப்பன் என்று கொள்ளலாம். நமக்கு பெரிய உபகாரங்கள் எல்லாம் செய்கின்ற தகப்பனாகினாலே அவனை அத்தனாகி என்று தெரிவித்தார். அதற்கு மேலே அன்னையாகி, அன்னை என்றால் தாயாயும் இருக்கிறான். தகப்பனார் நமக்கு ஹிதத்தை மட்டுமே நடத்துவாராம், அதாவது நல்லதை மட்டுமே தெரிவிப்பார். ஆனால் தாயானவள் என்ன செய்வாள்? நமக்கு எது பிடிக்குமோ எது விருப்பமோ அதை நடத்தி கொடுப்பாளாம். ஆகினாலே அவள் எப்படிப்பட்டவள் என்னால் அவள் தாயாகவும் இருக்கிறாள். அதை எம்பெருமான் நமக்கு பிரியத்தையும் நடத்துகிறான். அதற்கு மேலே ஆளுமெம்பிரான், நம்ம எல்லாம் ஆளுகின்ற எஜமானனாகவும் அந்த எம்பெருமான் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்றால் நம்மை ஒத்து ஒவ்வாத பல்பிறப்பு ஒழித்து நம்மையா ஆட்கொள்வான். ஒத்து ஒவ்வாத பல்பிறப்பு என்றால் நாம் வினைப்பயன் காரணமாக பல பல பிறவிகள் பிறந்து கொண்டே இருக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிறவியிலேயும் நமக்கு ஓரொரு உடல் கிடைக்கிறது.
அந்த உடல் எல்லாம் பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறதுனா மற்ற உடல்களுக்கு ஒத்து இருக்கிறது. ஆனால் நாம் தனியாக ஒவ்வாமலும் இருக்கிறோம். வேறு வகைகளாலே ஞானத்தாலே பார்த்தால் ஒத்து இருக்கிறோம். ஆனால் கர்மம் என்று வருகிற பொழுது ஒவ்வொருத்தனுக்கு ஓரொரு வித கர்மம் ஆகையினாலே அது ஒருத்தனுக்கு ஒருத்தன் வேறுபாடும் இருக்கிறதாம். ஆகினால இப்படிப்பட்ட பல்பிறவி, ஒத்து ஒவ்வாத பல்பிறவி, இந்த பிறவிகளை எல்லாம் ஒழித்து நம்மை ஆட்கொள்வான். அவற்றையெல்லாம் ஒழித்து விட்டு நம்மை ஆட்கொள்வதற்காக, ஆட்கொள்வான் என்றால் ஆட்கொள்வதற்காக, நம்மை அப்படி அடிமை கொள்வதற்காகவே அந்த எம்பெருமான் என்ன செய்கிறான் என்றால், அந்த எம்பெருமானார் முத்தனார் முகுந்தனார் என்றால், முக்தனார் என்னால் நம்மை முக்தி அடையும்படி செய்பவர் என்று பொருளாம். முத்தனார் முகுந்தனார் என்னால் முகம் ததாதி என்று மோட்சத்தையே தருபவர் என்று இந்த இரண்டுக்கும் ஏறக்குறைய ஒரே பொருள் என்று கொள்ளலாம். நம்மை முக்தி அடையும்படி செய்து நமக்கு மோட்சத்தை தருபவர் என்கிற கருத்தை முத்தனார் முகுந்தனார். அவர் என்ன செய்தார்? புகுந்து நம்முள் மேவினார். அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்முடைய நெஞ்சுக்குள்ளே புகுந்து நம்முள் மேவினார் என்னால் நம்முடைய நெஞ்சிலேயே தங்கிவிட்டார். இப்படி எம்பெருமான் நமக்கு பெரிய உபகாரத்தை செய்திருக்கிற பொழுது, ஏழை நெஞ்சே எத்தினால் இடர்கடல் கிடத்தி, எதனாலே நீ துன்பத்தை அடைகிறாய்? நீ துன்பத்தை அடைய வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த எம்பெருமான் தான் நம்முடைய நெஞ்சுக்குள்ளே வந்து புகுந்து நமக்கு மோட்சமளிப்பானாய் அவன் இருக்கிறானே. ஆயினால் அவன் என்ன செய்வான்? பல்பிறப்பு, அந்த பிறவி தொடர், அது அத்தனையும் நமக்கு ஒழித்து விடுகிறான். ஏன் நமக்கு அவன் ஒழிக்க வேண்டும் என்னால், அவனன்றோ நமக்கு அத்தன், அவனன்றோ நமக்கு அன்னை, அவனன்றோ நமக்கு ஆளும் எம்பிரான் என்று நம்மை பெற்றவனாய், நம்மை வளர்த்தவனாய், நம்மை நியமிப்பவனாய், எல்லா விதத்திலும் அவனுக்கு கீழ்ப்பட்டவர்களாய் நாம் இருக்கிற பொழுதோ நம்மை அவன் கைவிடுவானா? ஆகினாலே அவன் முத்தனாராக முகுந்தனாராக புகுந்து நம்முள் மேவுகின்றார். ஆகினாலே ஏழை நெஞ்சே நீ வருத்தப்படாதே என்று சொல்லுகிறார். அதாவது மா சுச்சகா என்று பகவான் நம்மை பார்த்து சொன்னார் போல தம்முடைய நெஞ்சை பார்த்து இங்கே ஆழ்வார் கவலைப்படாதே என்று தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கிற பொழுது நமக்கு என்ன கவலை என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம்.